வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். நிஃப்டி இன்றைக்கி எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பை செட்டப் போகும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட் வீடியோ. இதுக்கப்புறம் ரெகுலராக நாம் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் ஒரு அரவுண்டு 7 o'clock நம்ம வீடியோ ரிலீஸ் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட்ஸ். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜோன் ஒரு சப்போர்ட் ஜோனாக நம்ம ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். மோஸ்ட்லி இந்த ப்ளூ லைனுக்கிட்ட வரும்போதே நம்ம பை என்ட்ரி சில டைம் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக இருந்ததுன்னா இந்த ப்ளூ லைன் கிட்ட, அதாவது 24,443 கிட்டவே பை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் அந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் இருந்தாலும் திரும்ப மார்க்கெட் இந்த ரேஞ்ச் கிட்ட தான் பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன். சிபிஆர் ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே மார்க்கெட் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோனை உடைக்காத வரைக்கும் திரும்ப பை தான் பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துலையே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே போயிட்டு இந்த பிளாக் அண்டர் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் நம்ம செல்லுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பை ஜோன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ 5 minutes சார்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிடிஐ பேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா டிமாண்ட் ஜோன் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மண்டே அப்படின்றதுனால ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 or 2 hours இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த 1 or 2 hours என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம டிசிஷன் எடுக்கிறது நல்லது. இங்கே கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது நமக்கு. இந்த 2 கேண்டில் சேர்ந்து ஆர்டர் பிளாக் தான். எல்லாமே இந்த இடத்துல தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கான இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மீடியம் லெவலில் ப்ரீமியம் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 24,600 இருக்குது. அதுதான் உங்களுக்கு 80 ரூபாவில் இருக்குது இப்போதைக்கு. அதோடைய ஜோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஜோன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 47லேருந்து 29. ஸோ இது என்ன ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம லைவ்லேயே பார்த்துக்கலாம். லைவ் செஷன் போகும்போது அதிலேயே பார்த்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இதில் கரெக்டான ப்ரைஸ் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப அவுட் ஆஃப் த மணி. அதுக்கு பிறகு எந்த மணி பார்க்குறோம் இல்லை அடுத்த மணி பார்க்குறோம் அப்படின்னா 24,500 பார்த்தோம்னா அடுத்த மணி வரும் அந்த டைமுக்கு. ஸோ இந்த அடுத்த மணி தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது நமக்கு ப்ரைஸ் லெவல். இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் அப்படியே ஃபுல்லாகவே நமக்கு பையிங் ஜோன் தான். 67 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் நமக்கு பையிங் ஜோனில் தான் இருக்குது. இங்கேயும் எடுக்கிற டைமில் டிடிஐ பார்த்துக்கோங்க. டிடிஐ யூஸ் பண்ணுறவங்க டிடிஐ யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டிடிஐயில் பாட்டமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 5 minutes பார்த்தா போதும். 5 minutes பாட்டம் இருந்துச்சுனாலே போதும். கேப்டம்னா செல் கிடையாது, ஜஸ்ட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்காக கீழே வரும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் நிற்கிது. ஸோ இந்த ஜோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 52,268லேருந்து 52,116 வரைக்குமே நமக்கு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் கிளியராக கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் மீட்டரில் பை காட்டுச்சு அப்படின்னா தாராளமாக போகலாம். ஸோ இது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதவங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு டபிள்யூ நெக்லைன் பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் போங்க. நார்மலாக நெக்லைன் பிரேக் ஆகாமல் தயவு செஞ்சு போக வேண்டாம். ஏன் அப்படின்னா எப்பவுமே சிங்கிள் லெக்கில் போகிறத விட செகண்ட் லெக்கில் போகிறது தான் சேஃப். அதனால தான் செகண்ட் லெக்காக அது நீங்கள் டபிள்யூ தான் பார்த்துட்ருக்கீங்களா இல்லை எம்மை டபிள்யூ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கா அவங்க முன்னாடி அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக தெரியாது. அது ஃபார்மேஷன் நெக்கை பிரேக் பண்ணாத போது. ஸோ அதனால தான் நெக் பிரேக் பண்ணதுக்கப்புறமா என்ட்ரி போக சொல்கிறது. அப்படி இல்லை ஆர்எஸ்ஐ ஏற்கனவே யூஸ் பண்ணுறவங்க கூட இதில் டபிள்யூ பார்த்துட்டு நீங்கள் போகலாம். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்னா இல்லை, ஆர்எஸ்ஐ வச்சு பண்ணலாம். இல்லை டிடிஐ இண்டிகேட்டர் அவைலபிள் இருக்குது. பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜஸ்ட் மாடிஃபைடு இண்டிகேட்டர். இது சப்ளை டிமாண்டில் மாடிஃபை பண்ணதுனால இந்த இடத்துல தான் நமக்கு டிமாண்ட் காட்டுது. ஸோ இந்த டிமாண்டில் நமக்கு டபிள்யூ ஃபார்மேஷன் கிடச்சிதுன்னா நம்ம ஆர்டருக்கு போகலாம், கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். இதுக்கான கால் ஆப்ஷன் எது பை பண்ணலாம்னு கேட்டால் 52,700 ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ 52,600 ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது.
இவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு இந்த 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 பிளாக் பிரேக் ஆகுற வரைக்கும் செல்லுக்கு நான் பார்க்கல. பைக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். செல்லுக்கு எப்போ பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆச்சு அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் படி அப்ளை பண்ணி செல்லுக்கு என்ட்ரி குடுத்ததுன்னா, இத வந்து டார்கெட்டா வச்சு வேணா என்ட்ரி போகலாம். பட் இந்த இடத்துல வந்தோனே நம்ம பைக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகி தான் ஆகணும். மார்க்கெட் இப்போதைக்கு அ எஸ்ஜிஎக்ஸ் பார்க்கும்போது 617 கிட்ட தான் சுத்திட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கு மார்க்கெட். பட் ஓப்பனிங் அப்ப வேக வேகமா கீழ இறங்கி வந்து கூட நமக்கு பவுன்ஸ் ஆகி மேல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ டவுன் கன்ஃபார்ம். இனிஷியலா பார்க்குறதுக்கு டவுனா தான் இருக்கும் மாரி தான் இருக்கு மார்க்கெட்டு. ஏன் அப்படின்னா, நமக்கு 15 மினிட்ஸில் வந்து ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகிட்டு அது பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு வேறு. பட் ரொம்ப தூரம் கீழே போகுமா அப்படின்னு கேட்டால், ரொம்ப தூரம் கீழே போகாத மாதிரி பாட்டம் வந்து ஹெவியான சப்போர்ட்டில் இருக்குது நமக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனுக்கான ஒரு ட்ரெண்டு தான் தவிர, இந்த பொலிஞ்சர் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இங்கே அதிகம். ஸோ 3 மினிட்ஸில் ஒரு நல்ல எம்டபிள்யூ பார்த்துட்டு டைவர்ஜன்ஸோட பாருங்கள். 3 மினிட்ஸ் ஆல்ரெடி நமக்கு எங்கே இருக்குது மார்க்கெட்? பாட்டமில் டிமாண்ட் ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ டைவர்ஜன்ஸோடு நமக்கு டபிள்யூ கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக பை போகலாம். மண்டே ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவரில் உங்களுக்கு ஏதாவது ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணிவிட்டு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க, இந்த வீக்லிக்கு பொசிஷனாக எடுக்கிறவங்க ஒரு நல்ல கிளியரான டபிள்யூ பார்த்துட்டு போகிறது நல்லது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே அடுத்த வீடியோஸ் வந்து நாளைக்கு நம்ம மார்னிங் இன்னும் அதிக டீட்டெயில்ஸோடு போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணல, கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி என்னால் முடியாமல் போயிடுச்சு. நான் இது நேற்றே வந்து ஷூட் பண்ண வேண்டியது. பட் இப்போ காலையில் 7 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் இன்னும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் இன்னும் மார்க் பண்ணவே இல்லை சுத்தமாக. ஸோ நான் இன்றைக்கி நாளையிலேருந்து அதையும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். ட்ரேடிங் ரேஞ்ச் என்னென்னலாம் பார்த்துருவோம். ரொம்ப டீட்டெயிலான வீடியோ நாளையிலேருந்து கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.